அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா ஸ்டோரிஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி எக் கறி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சு ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகும் சோம்பும் போட்டு பெரிய விட்டுக்கலாம். கடுகு வெடித்து சோம்பு பொரிஞ்சதும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு நான் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். கூட ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளித்து கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு மாறினதும் வெட்டி வச்சுருக்க 4 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி இதுக்கு நிறைய தேவைப்படும். நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணதுனால ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அரைச்சி ஆட் பண்ணிக்கிறதுனால ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியை வதங்க விட்டுறலாம். உப்பு சேர்த்ததுனால தக்காளி சீக்கிரமாகவே மசிய வெந்து வந்துடும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. தக்காளி நல்லா கொலைய வெந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக விட்டுறாதீங்க. நம்மளுக்கு இந்த லைட்டாக வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது தான் சரியாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளியை வதக்கி கொடுத்தாச்சு. நீ மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா எல்லாமே தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி வதக்கி கொடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க ஆரம்பித்ததும் முட்டையை உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாகவே முட்டையை உடச்சி ஆட் பண்ணதுனால ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பவுலில் ஆட் பண்ணி அதை எடுத்து ஆட் பண்ணதுனால பண்ணிக்கலாம். ஏன்னா முட்டையோட ஓடு வந்து நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணும்போது உள்ளே விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணினோன்னா அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை எல்லாமே ஆட் பண்ணினதும் அதுக்கு மேலே லைட்டாக உப்பும் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா முட்டையில் வந்து எந்த டேஸ்ட்டுமே இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லைங்க, அதனால எல்லா முட்டையிலையுமே சால்ட் அண்ட் பெப்பர் தூவினதுக்கப்புறமா மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். 10 நிமிஷத்தில் முட்டை நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டை எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். மஞ்சள் கரு கூட சூப்பராக வெந்து வந்திருக்கு. மஞ்சள் கருவை மூடி வெள்ளைக்கரு நல்லா வெந்து வந்திருக்கு. இனி கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிரேவியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சப்பாத்தி, நான், இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எடுக்கும்போது கரெக்டாக கட் பண்ணி முட்டையோட கீழே இருக்க தக்காளியோடவும் சேர்த்து எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.